பள்ளியின் இறுதி விடுமுறை முடிந்து புது யூனிஃபார்ம் அணிந்து சிறிய சிரமத்துடன் அடுத்த ஆண்டு சென்றான் எங்கள் குட்டி ராஜன். விடுமுறையில் எழுதும் பயிற்சி விடுபட்டிருந்ததால் முந்தைய வருடம் நன்றாக எழுதி பழகிய எழுத்துக்களை கூட மறந்திருந்தான். பழக்கப்பட்ட வார்த்தைகளை கூட எழுதுவதற்கு சங்கடப்பட்டவனை பார்த்தபோது கோபமும் விடுபடும் பயிற்சியால் விளையும் பாதிப்பும் புரிந்தது. தொடர் பயிற்சி கஷ்டம்தான், ஆனால் அதனால் ஏற்படும் வெற்றி சந்தோஷம்தானே என்கிற பயிற்சியின் வலிமையும் புரிந்தது. வீட்டில் படுசுட்டி, பள்ளியில் மிக அமைதி என்ற உன் நடைமுறை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கி இருப்பது சந்தோஷமளிக்கிறது. பள்ளியில் ஆசிரியர் கொடுப்பதை எழுதி பாராட்டு பெறுகிறாய். ஒழுக்கத்தின் மறு உருவம் என்ற நற்பெயரையும் பெற்றிருக்கிறாய். அது பற்றி கேட்டபோது நான் வீட்டில் சேட்டை செய்வேன், பள்ளியில் அமைதியாக இருப்பேன் என கூறிய உன் வெகுளிப் பேச்சு எங்களை வியப்புடன் புன்னகிக்க வைக்கிறது. பள்ளியில் ஒருவித புதிய பயிற்சி. கொடுக்கும் தலைப்புகளில் சில சொற்களை ஆங்கிலத்தில் படித்து அனைவர் முன் வந்து சொல்லுவதுதான் அது. சிரமம் தாண்டி படித்து அதனை மற்றவர் முன் சொல்லும் தைரியம் உன்னுடைய ஒருவகை திறமையை வெளிப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வரைவதிலும் வர்ணம் தீட்டுவதிலும் நீ காட்டும் ஆர்வமும் துடிப்பும் இயல்பிலேயே உனக்குள் இருக்கும் திறமையை எங்களுக்கு புரிய வைக்கிறது. விதவிதமான உடைகள் அணிந்தாலும் போலீஸ் உடையில் உனக்கு இருக்கும் பிரியத்தை பார்த்தபோது அதன் ரீதியாகவும் உன் திறமையை ஆராயத் தோணுகிறது. புதிதாக வாங்கும் விளையாட்டு பொருட்களை 2 நாட்களில் ஒதுக்கி வைக்கும் நீ ஒன்று ஒன்றாக அடுக்கி புது புது வடிவங்கள் செய்யும் விளையாட்டை மட்டும் 2 வருடத்திற்கு மேலாக விளையாடுகிறாய். மேலும் அந்த விளையாட்டில் எங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் புது புது வடிவங்கள் செய்து அசத்துகிறாய். ஆகையால் அது தொடர்பாகவும் உன் திறமையை ஆராய்கிறோம். உன் உரிய திறனை கண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பொறுப்பு எங்களது. அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றிகரமான வாழ்வை அமைத்துக் கொள்வது உன் பொறுப்பு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு மகன் சாய்ச்செழியனுக்கு.